ஹலோ கைஸ், வெல்கம் டு சிம்பிளி ஜேபிஆர். இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது ஹெச்பி நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹெச்பி ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை அப்படின்ட்டு வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமாகவே ரீச் அவுட் ஆகும். ஸோ ஹெச்பி ஆஃப் கேம்பஸ் டிரைவில் ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜாப் ரோல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது டெக்னிக்கல் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு தான் அவங்க இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு கோடிங் நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். அவங்க கேட்குற ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த ரோல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாகவே அப்ளை பண்ணுங்கள். டெக்னிக்கல் சப்போர்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வேகன்சி அப்படின்னு வந்து பார்க்கும்போது வேரியஸ் வேகன்ட் அப்படின்றது இந்த கம்பெனிலேருந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பிஇ பிடெக் படிச்சிருந்தா இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. பிஇ பிடெக் கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரோலுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மூலயமா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் எப்படி இருக்கும், ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். Applies developed knowledge of the job skills, company policies and procedure to complete a wide variety of difficult assignment and task அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. through understanding of the general technical aspects of the job அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Works under limited supervision and normally receives no instruction on routine work and general instructions given for new assignment அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சூப்பர்விஷன் இல்லாமல், ஒரு மேலெடுத்து ஒரு சீனியர் இல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். ஏதாவது ஒரு ருட்டீன் ஒர்க் வருது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி புதுசாக எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் நீங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் நான் வந்து உங்களுக்கு படித்து காட்டுறேன் அப்படின்னா, ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். நம்ம எந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்ம குவாலிஃபைடாக இருக்குமா அப்படின்றத நம்ம ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஸ்கில்ஸ் இது மூலிமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாக உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன். Working more independently and from a standard protocol and respond to customer issues. ஏதாவது கஸ்டமர் இஷ்யூஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஒர்க்கிங் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்களாவே தனியாகவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும். மாடரேட் ஜட்ஜ்மெண்ட் மே பி யூஸ்டு டு சப்ளிமெண்ட் த அவுட்லைன்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ரிசால்வ் மாடரேட் டெக்னிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரிலேட்டட் டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வருது, ஹார்ட்வேர்லேயோ இல்லை வந்து சாஃப்ட்வேர்லேயோ ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூஸ் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நெட்வொர்க் பேசிஸில் நெட்வொர்க் கனெக்ஷன் ஏதாவது இல்லாமல் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணணும். இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் ஏதாவது வரும், ஹேங்கிங் இஷ்யூஸ், இல்லை வந்து சாஃப்ட்வேர் வந்து இது ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க் இஸ் ரிவ்யூட் பீரியாடிக்கலி பை சூப்பர்விஷன் ஆர் டீம் லீட். அதாவது உங்களுக்கு மேலே இருக்க ஒரு சூப்பர்வைசரோ இல்லை வந்து டீம் லீடரோ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பீரியாடிக்கல் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறது சரியாக இருக்கா, இல்லை நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு பெரிய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். Respond to service, product, technical and customer relations questions to on subjects such as features, specifications and repairs on current and discontinued products, parts and options based on customer entitlement அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா வாரண்டி த்ரூ என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி தரீங்க, அதில் ஏதாவது ஒரு கஸ்டமர் இஷ்யூஸ் இருக்குது, கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஏதாவது இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தான் அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி தரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாப் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுப்பீரியர் ஸ்கில்ஸ் இன் போத் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன். அதாவது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மஸ்ட். ஓகேங்களா, ஹெச்பி கம்பெனியில் இப்போ ஹெச்பி கம்பெனி மட்டும் கிடையாது, விப்ரோ, இன்ஃபோசிஸ் எந்த கம்பெனிக்கு போனாலும் கம்யூனிகேஷன் மஸ்ட் அப்படின்ற மாதிரி ரோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் கொடுத்துட்ருக்கேன்.
கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த கம்பெனிக்கு போனாலும் கோடிங் ஸ்கில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சர்வை பண்ண முடியும். அவங்க கொடுக்குற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ரிட்டன் அண்ட் வெர்பல் வந்து தெரியணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் கஸ்டமர் ஃபேஸிங் ரோல் எய்தர் ரிமோட் ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ். ஒரு கஸ்டமர் ஃபேஸிங் இப்போ வந்து வீடியோ காலில் உங்களை வந்து பேச சொல்லுவாங்க, இல்லை அவுட்லுக் பார்க்க சொல்லுவாங்க, இல்லை வெளிநாட்டில் இருக்க கஸ்டமர் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி வித் அப்ளிகபிள் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அவுட்லுக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கேடு தெரிஞ்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கேடு, அடோப் சூட்டு, ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரோக்ராமிங் ஸ்கில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் இவங்க கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது, ப்ரோக்ராமிங் தேவைப்படாது. உங்களுக்கு வந்து பேசிக்காக கம்ப்யூட்டர் இது வந்து இமெயில் சேட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அக்யூரேசி இன் டேட்டா என்ட்ரி, ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் தான் அந்த ஒர்க் இருக்கும். அது வந்து நீங்கள் அக்யூரேட்டாக பண்ணணும், எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல். எக்ஸலண்ட் ஃப்ளூயன்சி லாங்குவேஜ் டு பி சப்போர்ட்டட். எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபோன் பேஸ்ட் ரிமோட் ரோல், அதாவது இமெயில் சப்போர்ட்டு, சேட்டு ஆர் சிமிலர். அதாவது நான் சொன்ன மாதிரி தான் இமெயில் சேட் இருக்கும், அவுட்லுக் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை வந்து கஸ்டமர் கூட வீடியோ கால் பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஃபோன் கால் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபெமிலியாரிட்டி வித் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாலேஜபிள் இன் கால் ரூட்டிங் and case management process as well as a case logging systems and obligation systems அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நாலேஜ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் அப்ராப்ரியேட் டாக்குமெண்டேஷன் டு த சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்ம இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. நான் ஏன் பெங்களூர் அதிகமாக போடுறேன் அப்படின்னா அந்த ஹொசூர் சைடு, அந்த கிருஷ்ணகிரி சைடில் இருக்கவங்கலாம் பெங்களூர் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா சென்னைக்கு ஒர்க் பண்ணுறது வர்றதை விட அவங்க வந்து பெங்களூர் தான் ரொம்ப ஈஸியாகவே அவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து பெங்களூர் ஒட்டி இருக்க பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பெங்களூர் வந்து நான் அதிகமாக போடுறேன். ஸோ சென்னை பீப்புளுக்கும் நான் வந்து போட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனலாக நான் உங்களுக்கு வந்து சென்னையும் போடுறேன், பெங்களூரும் போடுறேன், ஹைதராபாத் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன். இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது ஒரு மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் ரெஸ்யூம்ஸ் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் இமெயில் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வந்து ப்ராக்கெட்டை ஃபில் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு ஹெச்பி கம்பெனிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஹெச்பி ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் 2021 அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ அன்டில் தென் திஸ் ஜேபி சைனிங் ஆஃப்.